தமிழ் அரங்க மாணவர்கள் வழங்கிய அழகான நடனம் கண்டுகளிக்க தயாராக அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள்.
நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். தூக்கத்தில் இருந்த எங்களுடைய அன்பான உள்ளங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றீர்கள். இந்த நடனத்தை பயிற்சி அளித்த என்ன பேர்? அருண் மாஸ்டருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கே அருண் மாஸ்டருக்காகவும் தமிழ்நாடுங்க இந்த நடன கலைஞர்களுக்காகவும் மீண்டும் ஒரு தடவை உற்சாகமான அரங்கு நிறைந்த கரங்கள். நன்றி நன்றி. உங்கள் நடனம் தொடர்ந்து வளரட்டும். வாழ்த்துக்கள். தமிழ் அரங்கத்தில் இதெல்லாம் நிறைய படைப்பாளர்களை பற்றி போட்டிருக்குது, சுவாரஸ்யமான விடைகளெல்லாம் இருக்குது. ஆனா ஒருவரை பற்றி வாசிக்கிறது எனக்கு தெரிய கிடையாது. பாக்கி நான் நம்ம இந்த பேருக்கு முதல்ல நான் பார்த்துருக்கேன். ஆனா 10,000 புத்தகங்கள் வச்சுட்டு ஒரு 3 டோப்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட வச்சு ஆரம்பிப்பேன். இதுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? அவரை பற்றி சொல்றேன்னு சொன்னாலும் நான் மட்டும் சொல்லிடுறேன். நிறைய சொல்லுவான். அவர் பணியாற்றிய நிறைய துறைகள், அந்த துறைகள் இருக்கிற எல்லாரும் பேசுவாங்க. அதை பற்றி முழுசா ஆரம்பத்தில் சொல்ல முடியும்னா நாங்கள் சொற்கால தொடங்கணும். ನಮ್ಮ ಪಾಕಿನಾಳர்கள் திரு பாக்கியநாதன் திரு பாக்கியநாதன் இத்தாலியிலிருந்து ஜெர்மனி நோக்கி தொடர்ந்து பயணமாகிக் கொண்டிருக்கிறது. புதிய நாடு, புதிய மொழி, புதிய மக்கள், புதிய கலாச்சாரம் என்கின்ற இந்த நாட்டிற்கு திரு பாக்கியநாதன் என்கின்ற பெரும் ஆளுமை வந்து இறங்கிய தருணமாக அது இருந்தது. திரு பாக்கியநாதன் எனக்கு தெரியும். அவருடைய அண்ணா அவருடைய தம்பியுடன் நான் நல்லா பழகிருக்கேன். அதன் மூலம் இவரோட பழக்கம் எல்லாரும் நல்லா பழகுவார். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நான் பார்க்கிறேன். அங்கே புதுசா வந்தவர்கள் பாசத்தையாளர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அப்படி பல உதவிகள் இருக்கிறார். நான் உதவிப்பட்டாக்க போட்டி நடக்கும் பொழுது பல உதவிகள் செய்து முன்னின்று நடந்திருக்கிறார். அப்படி பல உதவிகளை இருக்கிறார். பாக்கியநாதன் அன்னை உதைபந்தாட்ட போட்டி நடத்தியவர் மட்டும் கிடையாது, அவரே ஒரு
மிகச்சிறந்த உதைபந்தாட்ட வீரர். ஜெர்மனிய வீரர்களோடு எல்லாம் இணைந்து சிறப்பாக விளையாடுவர். பேட்மிண்டன் அதிலே ஒரு பெரிய கெட்டிக்காரன் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்படியான ஒரு கட்டத்திலே டோர்ட்முண்ட் நகரிலே அவருடைய காதல் மனைவி விக்னா பாக்கியனான் அவர்கள் வந்து இறங்குகிறார். அவர் பாக்கியனான் அன்னைக்கு அவருடைய இலக்கிய பணிக்கு பெரும் துணையாக அமைகிறார் என்பதை சொல்ல வேண்டும். 1985ஆம் ஆண்டு சுட்காட் நகரிலே சிந்திக்க தூண்டிய ஜெர்மன் கலாச்சாரம் என்கின்ற ஒரு நூலை பாக்கியனான் எழுதி வெளியிடுகிறார். அநேகமாக ஜெர்மனியிலே வெளியிடப்பட்ட முதலாவது தமிழ் நூலாக அதுதான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த விழாவிற்கு பல ஜெர்மனிய மக்கள் கூட வந்து கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு பாக்கியனானை டோர்ட்முண்ட் நோக்கி வருகிறார். அங்கேதான் அவருடைய நினைவு வாழ்கிறார். டோர்ட்முண்டுக்கு வந்ததன் பிற்பாடு அவர் பல்வேறு பணிகளில் ஈடுபடுகிறார். அதில் முதல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹரிதாஸ் தமிழ் பாடசாலை. ஒரு தமிழ் பாடசாலை ஆரம்பிக்கணும் என்ற எண்ணம் என் மனைவியில் தோன்றியது. இந்த எண்ணத்தை நான் திரு சூனா பாக்கியனாரிடம் கூறுவேன். அவர் உடனே அதுக்குரிய நடவடிக்கைகள் இறங்கி காலஞ்சென்ற திரு நவச்சந்திரவாயா, காலஞ்சென்ற சந்திரகாலா, நான் திரு சூனா பாக்கியனான் அவர்கள் கடிதாங்கள் நகரத்திடம் சென்று எமது வேண்டுதலை கூறி அவரிடம் ஒரு இடம் தேவை என்று கேட்டு வைப்பார்கள். அவர் ஒரு இடத்தை எங்களுக்கு பங்கு வருகிறார். அங்கிருந்து ஜெர்மனியில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் பாடசாலை கடிதாஸ் பாடசாலை தான். 90ஆம் ஆண்டு கடிதாஸ் பாடசாலையை அவரும் மன்னராஜா அவர்கள் முனைந்து நடத்தின அந்த பாடசாலையில் நான் ஆசிரியராக முதல் முறை தலைமையாற்றி சென்றிருந்தேன். அங்குதான் கலவரத்து பாக்கியநாதன் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அந்த பாடசாலை ஆரம்பித்தது வந்து பாக்கியநாதன் அவர்கள் திரு எண்ணராஜா அவர்கள். அந்த வகையில் முதல் முன்னோடியாக இங்கு டோர்ட்முண்ட் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பாடசாலையாக இருந்தது. அதே நேரம் அங்கு தொடங்க முன்பு வரை அந்த கடிதாஸ் பாடசாலை படித்த பிள்ளைகளையும் பின்னால் நாங்கள் 2010ஆம் ஆண்டு சமுதாயத்தூராக இணைந்து கொண்டும் அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். சொல்லி அவங்க வந்து கருவாசி நிறைய உதவிகள் உண்டாக ஆவணங்களை எடுத்து கல்விக்கூடங்கள் தயார் செய்வதற்கு அவர்கள் வந்து தமிழ் கல்விகளுக்கு வந்து ஆசிரியர்கள் தேர்வு செய்வதற்கு அனைவருக்கு காசை ஒதுக்கி செய்வதற்கு வந்து பாக்கியனா வந்து இதற்கு அவங்க ஆவணம் வந்து நிறைய இலக்கங்களுக்கு அந்த காலகட்டத்தில் செய்திருக்கிறார். பாக்கியமே ஆவணம் பாசம் சொல்ற விஷயத்தில் வந்து அவர் எதாவது நம்ம முடிச்சிருக்கேன் சொல்ல முடியும். அந்த பாக்கியநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட 35 வருஷமா தெரியும். 35 வருஷத்துக்குள்ள நம்ம தமிழ் பாடசாலை டோர்ட்முண்ட் நகரில் அவன் ஆரம்பித்தேன். திருமதி பாக்கியநாதன் எனக்கு ஒரு தமிழ் சொல்லித்தந்தேன், சரியாக சொல்லித்தரலாம். அது போல நிறைய மாணவர்கள் நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். ஜெர்மன்காரர்கள் இங்கு தமிழ் படித்தது 50 வருஷத்துக்கு முதல் நான் பார்த்து மகிழ்ந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது தொடர்ந்து ஊருக்கு தான் இருக்கிறார். என்னுடைய சேர்ந்து தமிழ் கட்டி கொடுப்பார் அப்படி என்று இங்கே தமிழ் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லலாம். 1989ஆம் ஆண்டு வரையில் இலக்கிய சந்திப்பு இந்த 50 மாநிலங்களும் நடத்தி கொண்டிருக்கும். அந்த இலக்கிய சந்திப்பில் நான் நோக்கியவன் கல்விச்சேரி என்று ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்ற பிரேரணை அந்த இலக்கிய சந்திப்பு கூட்டத்தில் தெரிவித்தேன். இந்த பிரேரணையை திரு சூனா பாக்கியநாதன் அவர்கள் அனுமதித்தார். அங்கிருந்து நோக்கியவன் தமிழ் கல்விச்சேரி ஜெர்மனியிலே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் இனம் தமிழ் கலை கலாச்சாரம் என்ற நிலையில நாங்கள் செயல்பட்டு அந்த செயல்பாடுகளில் இருந்து மேற்கியமன் தமிழ் கல்விச்சேரி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் சொல்லி கடைசி அந்த நிலையில் இதில் குறிப்பாக இருந்தவன் டோர்ட்முண்ட் நகரில் நான் சந்திக்கும் போது அவர்கள் தமிழ் மக்களுக்கு என்னென்ன நல்ல முறைகளை செய்யலாமோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு நான் உதவிகளை செய்து கொடுத்தார். அதிலும் சில அமைப்புகளோ அல்லது அதனுடைய செயல்பாட்டுக்கு செயல்படுகின்றவர்கள் அந்த செயல்பாட்டில் இருந்து அமைப்புகளை உருவாக்குவதற்கு அல்லது தானாக அமைப்புகளை உருவாக்குவதற்கு எல்லாம் முதன்மையான ஆளாக இருந்து செயல்பட்டவர் வாய்க்காங்க. அதற்கு நாங்கள் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. மிக முக்கியமாக தமிழ் பாடசாலை தமிழ் கல்வி சேவை என்று சொல்லி அமைத்து அதில் இருந்து இப்போது ஜெர்மனி தமிழ் கல்வி சேவை என்று சொல்லி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமைப்பு இருந்த மற்ற அமைப்புகளையும் தொடங்குவதற்கோ அல்லது தொடங்குவதற்கோ மிக காத்திரமான உதவிகளையும் முதன்மையான ஆளாகவும் இருந்திருக்கிறார். 1991ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு ஜெர்மன் தமிழ் கல்வியை ஆரம்பித்து அதிலிருந்து
தமிழ் பாடசாலை அரசை மேற்பார்வையாளர்களாக திருமதி பாக்கினார்கள் கலந்து கொண்ட நேரம் எனக்கு ஞாபகம் வருகிறது.